சாமி சரணம். சில பேர் வந்து ரொம்ப நொந்துக்குவாங்க. என்ன ஞாபகமே இல்லை அவங்களுக்கு, எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், ஞாபகமே இல்லை என் மேலே, எது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நொந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் அந்த மாதிரி சில சமயம் யோசிச்சிருக்கேன். ஆனால் உட்காந்து யோசிச்சா என்ன தெரியுமா தோணுது, அவங்க மனசுல நீங்க எப்படி இருக்கணும், உங்க ஞாபகம் அவங்களுக்கு எப்படி வரணும். உங்களுடைய உடைகளை பார்த்தா, உங்க காடி பார்த்தா, உங்க வீடு பார்த்தா, உங்க மேக்கப் பார்த்தா, நீங்க சாப்பிட்ற இடம் பார்த்தா, எதை வந்துட்டு நீங்க அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களை பத்தி நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வெரி சிம்பிள்ங்க. மனசு அதுதாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க மனசார என்ன செஞ்சீங்க, ஜெனுவினா என்ன செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே அப்படிதான், அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். நீ உண்மையா என்கிட்ட பேசுறானா இல்ல நடிக்கிறானா அப்படின்ட்டு. சோ அதுதான் அவங்க மனசுல நிற்கும். நீங்க எந்த காடியில் வந்து இறங்குனீங்கன்னா அவங்க மனசுல நிக்காது. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்தீங்க, எப்படி மேக்கப் போட்டு வந்திருந்தீங்கன்னு அவங்க மனசுல நிக்காது. நீங்க எப்படி வந்தாலும் அவங்க மனசுல நிக்க போறது, என் கூட எப்படி பேசினாரு, எனக்கு என்னென்ன ஐடியா கொடுத்தாரு, நான் முன்னாடி என்னென்ன செஞ்சாரு, எனக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சாரு, எனக்கு எப்படியெல்லாம் ஆறுதல் சொன்னாரு, அந்த மனசு தாங்க உங்களை ஞாபகப்படுத்தும். நீங்க போடுற உடையோ ஆடம்பரம் இதோ இல்லைங்க. ஸோ அதனால வெளி அழகோ வெளி பார்வையோ நிஜம் கிடையாது. இதுதான் நிஜம். நீங்க யாரா இருந்தாலும் பாருங்களேன், ஒருத்தவங்க பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பூரிப்பாயிரும். ஏய் வராரு, என்ன அவர் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பாரு. அவர் பார்த்தோன்னே ஏய் பிஎம்ல வந்தாரு, அது பங்களா வீடு அப்படியே ஞாபகம் வரும். அவர் செஞ்ச நல்ல காரியம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால குழப்பிக்காம நல்லதே செய்யுங்க, நல்லதே பேசுங்க, ஹம்பலா இருக்க பாருங்க, சரிங்களா? தலகணத்தோட இருக்காதீங்க. அப்பதான் உறவு வந்துட்டு ரொம்ப நீடிக்கும். சாமி சரணம்.